இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, அனைவரும் சொல்வோம்: இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அனைவரும் சேர்ந்து சொல்வோம்: பரிசுத்த ஆவியானவரே, எழுந்தருளி வாரும். உம்முடைய விசுவாசிகளின் இதயங்களை நிரப்பியருளும். அவற்றில் உமது அன்பின் தீ பற்றியெரிய செய்தருளும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு துணை செய்ய துணையாளராகிய தூய ஆவியானவரை அனுப்புகின்றேன், அஞ்சாதீர்கள், திகையாதீர்கள் என்று இயேசு சீடர்களுக்கு சொல்கின்றார். துணை செய்கின்ற தூய ஆவியானவரை பற்றி ஒரு சில சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். இந்த துணையாளர் இயேசுவினுடைய பணியை தொடர்ந்து செய்து வருகின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தம்முடைய இறப்பு உயிர்ப்பு வழியாக இயேசு மாட்சிமைப்படுத்தப்படுகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் அவர் தந்தையினிடத்திலே செல்கின்றார். யோவான் நற்செய்தி அதிகாரம் 16 இறைவசனம் 17 நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம்: அப்போது அவருடைய சீடருள் சிலர், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றும், நான் தந்தையிடம் செல்கிறேன் என்றும் சொல்வதன் பொருள் என்ன என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். மாட்சிமைப்படுத்தப்பட்டார். அதோடு அவர் தந்தையின் இல்லம் செல்கின்றார். தந்தையின் இல்லம் சென்று அங்கு என்ன செல்கிறார் என்றால், தம்முடைய சீடருக்கு, அதாவது உங்களுக்கும் எனக்கும் இடம் ஏற்பாடு செய்கின்றார். யோவான் நற்செய்தி அதிகாரம் 14 இறைவசனம் 3-4 இவ்வாறாக வாசிக்கின்றோம்: நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்வேன், அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். ஆக இறப்பிற்கு பின், அந்த உயிர்ப்பிற்கு பின் அவர் மாட்சிமைப்படுத்தப்பட்டார். தந்தையின் இல்லத்திற்கு சென்றார். தந்தையின் இல்லத்திற்கு சென்று நாமும் அந்த தந்தையின் இல்லத்திற்கு வருவதற்காக அங்கு இடங்களை ஏற்பாடு செய்கின்றார். அவருடைய பணி இந்த மண்ணுலகத்தில் நிறைவு பெற்றுவிட்டதா என்றால் இல்லை. அந்த பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும். யார் செய்வது? சீடர்கள் அந்த பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும். ஆனால் சீடர்களுடைய மனநிலை எப்படிப்பட்ட மனநிலையாக இருந்தது என்றால் சிந்திப்போம். சீடர்களுள் இருந்து இந்த பரிசுத்த ஆவியானவர் சீடர்களுள் இருந்து அவர்களை வழிநடத்தி, அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து, துன்ப நேரத்தில் அவர்களுக்கு ஆறுதலும் ஊக்கமும் அளித்து, ஆபத்து நேரத்தில் அவர்கள் சார்பாக நின்று அவர்களுக்கு ஆதரவாக பேச இயேசு தூய ஆவியானவரை தந்தையிடமிருந்து அனுப்புகின்றார். யாருக்கு? சீடர்களுக்கு. என்னென்ன காரியங்கள் எல்லாம் அவர் செய்கின்றார் என்றால், வழி நடத்தி, அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து, துன்ப நேரத்தில் அவர்களுக்கு ஆறுதலும் ஊக்கமும் அளித்து, அவர்கள் சார்பாக துன்ப நேரத்தில் நின்று பேச தூய ஆவியானவர் அந்த சீடர்களுக்கு உதவி செய்கின்றார். அவரே துணையாளர். அந்த துணையாளர் தான் இயேசுவினுடைய பணியை தொடர்ந்து செய்து கொண்டே வருகின்றார். கிரேக்க வார்த்தை பாராக்லேத்தஸ் என்று சொல்வோம். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் துணையாளர் என்று தமிழில் சொல்வோம். இந்த துணையாளர் என்பதற்கு பொருள் என்ன? அந்த மூலச்சொல்லிலிருந்து நாம் அர்த்தம் கண்டுபிடித்தோம் என்றால், முதலாவதாக வாதாடுபவர், அதாவது துணையாக நிற்பவர்; இரண்டாவது பரிந்து பேசுபவர்; மூன்றாவது ஆறுதல் கொடுப்பவர்; நான்காவது ஊக்கம் கொடுப்பவர். இதுதான் இந்த துணையாளருடைய பணியாக இருக்கின்றது. ஏன் இவையெல்லாம் என்று ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், அப்பொழுது இருந்த சூழ்நிலை வித்தியாசமாக இருந்தது. யூதர்கள் அந்த தொடக்க கால கிறிஸ்தவர்களை மிகவும் கொடுமைப்படுத்தினார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்பிக்கை இழந்த ஒரு சமூகமாக கிறிஸ்தவ சமூகம் இருந்தது. ஏனென்றால் இயேசுவை கண்ணால் கண்ட சீடர்களும் திருத்தூதர்களும் இறந்து போயினார்கள். கடைசி சாட்சியாக இருந்த யோவானும் இறந்து விட்டார். ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இயேசுவுக்கும் கிறிஸ்தவ சமூகத்திற்கும் இடையே இருந்த அந்த ஒரு உறவு பாலம் தகர்ந்து விட்டதோ என்ற ஒரு அச்சம் அவர்களிடத்திலே ஆட்கொண்டு இருந்தது.
அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இயேசுவினுடைய மனநிலையில் நம்மை வழிநடத்துவதற்கு தலைவர்கள் இல்லையோ என்ற ஒரு கலக்கமும் அவர்களிடத்திலே எழுந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த யோவான் சார்ந்திருந்த அந்த கிறிஸ்தவ சமூகத்திற்கும் ஒரு ஆறுதலும் ஊக்கமும் தெம்பும் கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் வருகின்றார். யோவான் உட்பட மற்ற அனைத்து திருத்தூதர்களும் இயேசு வாழ்ந்த பொழுது அவருடைய போதனையை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அவர் உயிர்த்தெழுந்த பிறகு தூய ஆவியானவர் அவர்களுக்கு அருளப்பட்ட பிறகுதான் அவர்கள் துணிவோடு அந்த நற்செய்தியை அவர்கள் எடுத்து சென்றார்கள். தூய ஆவியானவருடைய துணையால் தான் அவருடைய போதனை மிக வலுவாக அவர்களை உந்தி சென்றது என்று நாம் சொல்கின்றோம். தூய ஆவியானவர் செய்த அந்த பணி இன்றும் தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கின்றது. கிறிஸ்தவ சமூகத்திற்கும் வரலாற்று கிறிஸ்துவுக்கும் இடையேயான உறவு அருந்து போய்விடவில்லை. அந்த உறவு இன்று வரை தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கின்றது. கிறிஸ்தவ சமூகத்திற்கும் வரலாற்று கிறிஸ்துவுக்குமான உறவு அருந்து போய்விடாமல் இன்று வரை அந்த உறவு தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துகின்றார். அதுவும் நிறை உண்மையை நோக்கி நம்மை வழிநடத்தி செல்கின்றார். தொடக்க கால கிறிஸ்தவ சமூகத்திலே ஒரு கருத்து இருந்தது, இரண்டாம் வருகை நாம் இருக்கின்ற பொழுதே நடைபெறும் என்று தொடக்க கால கிறிஸ்தவர்கள் நம்பியிருந்தார்கள். ஆனால் காலம் செல்ல செல்ல அது மாறுபடுகிறது. ஏச்சுக்கும் பேச்சுக்கும் கிண்டலுக்கும் ஆளாகிறார்கள். யோவான் வாழ்ந்த பொழுது கூட அவர் இறக்கின்ற அந்த பொழுதில் கூட அதற்கு முன்னால் கூட இரண்டாம் வருகை வரும் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். அது காலதாமதமாகின்றது. அப்பொழுது ஐயப்பாடு எழுகின்றது, வருவாரா இல்லையா என்று அவர்களுக்குள்ளாகவே ஒரு ஐயப்பாடு எழும்புகின்றது. நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்கின்றோம், கலிலேயரே ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள்? வரவேண்டிய இயேசு கிறிஸ்துவுக்காக வானத்தை அண்ணார்ந்து பார்க்க வேண்டியது கிடையாது. அவர் ஏற்கனவே துணையாளராம் தூய ஆவியானவருடைய வடிவில் கிறிஸ்தவர்களுடைய உள்ளத்தில் இரண்டாம் வருகையை போன்று ஏற்கனவே அவர் வந்துவிட்டார். நாம் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. துணையாளராம் தூய ஆவியானவருடைய வடிவில் நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அவர் ஏற்கனவே வந்துவிட்டார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மத்தேயு நற்செய்தி 28:20 வாசிக்கின்றோம், இதோ உலகம் முடிவும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கின்றேன், உங்களை திக்கற்றவர்களாக நான் விட்டுவிட மாட்டேன் என்று சொன்ன அந்த வார்த்தை இந்த நொடி வரை தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கின்றது. துணை செய்கின்ற துணையாளராம் அந்த தூய ஆவியானவர் நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டுதான் இருக்கின்றார். அதற்கு சாட்சிதான் இன்றைய முதல் வாசகமாக இருக்கலாம் அல்லது நற்செய்தி வாசகமாக இருக்கலாம். நிறைய துன்பங்கள், நிறைய வேதனைகள், நிறைய சோதனைகள் இருந்த காலகட்டத்தில் அவர்கள் நற்செய்தியை அறிவிக்கின்றார்கள். எங்கிருந்து அவர்களுக்கு இந்த சக்தி கிடைத்திருக்கும்? எங்கிருந்து அவர்களுக்கு இந்த பலம் கிடைத்திருக்கும்? கண்டிப்பாக வழிநடத்துகின்ற அந்த தூய ஆவியானவருடைய வழிநடத்துதலால் தான் இவர்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு தெம்பும் திடனும் கிடைத்திருக்கும். இல்லாவிட்டால் அப்பொழுதுள்ள தலைமை சங்கத்தில் இப்பொழுதுள்ள ஆட்சி அதிகாரத்தை ஒரு சாதாரண ஒரு எளியவன் எதிர்த்து கேட்க முடியுமா? முடியாது. அதே போன்றுதான் அந்த காலகட்டத்தில் அந்த தலைமை சங்கத்தை எதிர்த்து அவர்கள் நாங்கள் இயேசுவை மட்டுமே போதிப்போம் என்று சொல்லக்கூடிய தெம்பும் தெளிவும் எப்படி இருந்ததென்றால் வழி நடத்துகின்றவர் தூய ஆவியானவர். அவருடைய கொடைகளாலும் வரங்களால் தான் அவர்கள் அந்த நற்செய்தி பணியை முன்னெடுத்து சென்றார்கள். இன்றும் நம்மை அந்த தூய ஆவியானவர் வழி நடத்துகின்றார். அதை நாம் கேட்க முடியுமா? அந்த தூய ஆவியானவருடைய வழி நடத்துதலை உணர முடியுமா என்றால் முடியும். ஆனால் எப்பொழுது என்றால் இந்த உலக சப்தங்களிலிருந்து, இந்த ஒளியிலிருந்து நாம் விலகி அமைதியில் தனிமையில் நாம் ஜெபிக்கின்ற பொழுது கண்டிப்பாக துணை செய்கின்ற தூய ஆவியானவர் நம்மை வழி நடத்துவார். நாம் எப்படி செல்ல வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதையும் அவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். அமைதியில் அந்த தூய ஆவியானவருடைய குரலை அந்த காற்றின் ஓசைகளில் நாம் கேட்க வேண்டும். அப்படி முடியாவிட்டால் அவருடைய குரலை நாம் கண்டுகொள்வது கடினமாக இருக்கும். அதனால் நீங்கள் எந்த ஒரு பணியை செய்ய முற்படுகின்ற பொழுதும் கடவுளிடத்திலே வைத்து அந்த தூய ஆவியானவருடைய துணையை வேண்டி நீங்கள் தொடங்குங்கள். அது எந்த வேலையாக இருக்கலாம். நீங்கள் குழந்தைகள் பள்ளிக்கூடத்திற்கு செல்லலாம், அல்லது நீங்கள் வேலைக்கு செல்லலாம், அல்லது ஒரு புதிய முயற்சியை நீங்கள் தொடங்கலாம். துணை செய்கின்ற துணையாளராகிய தூய ஆவியானவரே
துணையாக வாரும் என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய பணியை செய்யுங்கள். அவர் ஆறுதல் கொடுப்பவர், ஊக்கம் கொடுப்பவர், நமக்காக துணையாக இருந்து வழக்காடுபவர். அப்படிப்பட்ட ஒரு துணையாளரைத்தான் ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுத்து சென்றிருக்கின்றார். துணையாளர் என்றால் ஏதோ இந்த உலகம் கொடுக்கின்ற துணையாளர் போன்றது அல்ல. நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், நமக்கென்று துணையாளர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கடைசி வரை வருவார்களா என்றால் மிகப்பெரிய கேள்விக்குறிதான். சொத்தும் சுகமும் பதவியும் இருக்கின்ற பொழுது சில நேரங்களில் கடைசி வரையும் வருவார்கள். ஆனால் இவைகளெல்லாம் இல்லை என்றால் வருவார்களா என்றால் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். ஆனால் நமக்கு துணை செய்கின்ற துணையாளராம் இந்த தூய ஆவியானவர் கடைசி வரை, இறுதி வரை உறுதியாக நம்மோடு இருந்து வழிநடத்துவார். ஆமென்.